வணக்கம் மக்களே! எப்படி இருக்கீங்க? இப்ப 2:30 மணி. எனக்கு பெங்களூர் போயி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கு நம்ப பெங்களூர் போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெயின். இன்னைக்கு சண்டே. மார்னிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயினை புக் பண்ணிட்டு நம்ப போறோம். ஐஆர்சிடியில் செக் பண்ணும்போது 5:55க்கு ஒரு ட்ரெயின் இருந்தது. அதை நான் போயிட்டு புக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரெயின் பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம 5:55க்கு வந்தே பாரத் பிடிக்க போகிறோம். வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இப்போ திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். இது ஒரு சூப்பரான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இதுதான் பிரிட்ஜு, திருவான்மியூர் பிரிட்ஜு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைடில் பார்க்கு ஃபேமஸ்ஸு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டாக டைடில் பார்க், ரொம்ப ஓல்டு ஐடி பார்க்கு சென்னையில். ஃபஸ்ட்டாக வந்த டைடில் பார்க்கில் ஃபஸ்ட்டாக வந்த ஐடி பார்க்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் மனசு. ஓகே, வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிக்க போகிறோம். அது நம்மளுக்கு பார்க் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போக போகிறோம். அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு நம்ம நடக்க போகிறோம். இப்போ ட்ரெயின் இப்போ 4:50க்கு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வழி இருக்குது, பார்க்கலாம். இது என்ன வழின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வரோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நல்லா கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ஸ்டெப்ஸ் இருக்குது. நல்ல இடம். இங்கேருந்து சிறுசிரி போகலாம், மாம்பழப்புரம் போகலாம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, தாஜ் ஹோட்டல் இருக்குது. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கு. இப்போ தாஜ் ஹோட்டல் இருக்குது. நீங்கள் யாரும் தங்கணுன்னா, நல்லா பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாஜில் தங்கலாம். சரி, நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இந்த ரூட்டில் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? நீங்கள் திருவான்மியூர் வந்தா கமெண்ட் அடிங்க. யாரும் இல்லை, நம்ம தான் போகிறோம் தனியாக. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நினைக்கிறேன். என்னடா இது, டைரெக்டாக வந்துட்டோம். டிக்கெட் எங்கே வாங்குறது? டிக்கெட் கவுண்டர் எங்கே? கீழே இறங்கி போய் நம்ம டிக்கெட் கவுண்டர் போகணும். அது நல்ல வழியாக இருக்கு. டைரெக்டாக
வந்துச்சு. இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். காலியாக இருக்குது ஸ்டேஷனு, யாரும் இல்லை. 4:30 மணிக்கு வந்தால் யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் ஆளுங்க இருப்பாங்கன்னு. இப்போ 4:30 மணிக்கு, அதுவும் சண்டே, ஆனால் வருவானா? இது என்ட்ரன்ஸு. டிக்கெட் கவுண்டரும் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கும் போகணும். சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப செலவு பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. க்ளீனாக தான் இருக்காங்க, க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. இன்னும் நல்லா பெயிண்ட்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டு பண்ணலாம், நிறைய விஷயமா பண்ணலாம்னு நினச்சா, ஆனால் பண்ண மாட்டாங்க. பணம் செலவாகும். எனிவே நம்ம இப்போ ஸ்டேஷனுக்கு போகலாம். நான் இப்போ வீடியோ கட் பண்ணுறேன், போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு பேசலாம். வணக்கம் மக்களே. ஸோ இது 5 மணி, இப்போ 5:03. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். யாருன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம எம்ஜிஆர் சென்னை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு, ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்தே பஸ் பிடிச்சிட்டு போயிடலாம். அப்படியே சப்வேல போய் கிராஸ் பண்ணி பிரிட்ஜுக்கு இந்த சைட் ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோக்கு வழி இருக்குது. ஓகேவா? 5:05 காலைல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், 1 ஹவர் முன்னாலே வந்துட்டோம். 6 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின், 5:55க்கு ட்ரெயின். இது ஸ்டேயிங் ஏரியா, இங்கே உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனந்த் அடியார் பவன் இருக்குது, இங்கே போய் நீங்கள் நல்லா ஒரு காஃபி குடிக்கலாம். வேணும்னா தூக்கம் போகிறதுக்கு காலைல ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். காஃபி 42 ரூபா. ஸோ மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், இங்கே எவ்வளோன்னு காஃபி பார்க்கலாம். ஸோ நம்ம மார்னிங் காஃபி 20 ரூபா. ஸோ வணக்கம் மக்களே. காஃபி குடிச்சிட்டு காஃபி டப்பாவை டஸ்ட்பினில் போட்டுட்டு, இது வரைக்கும் பாருங்க டஸ்ட்பின் அதில் போட்டுட்டு ஒரே சுற்றி பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துருவாங்க நம்ம ஸ்டேஷனில்.
க்ரௌடு பாருங்க எப்படி ஃபேனை பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேனு. இப்போ நம்ம ட்ரெயின் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்குது. நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். ரெடியா இந்த ட்ரிப்புக்கு? சின்ன ட்ரிப்பு தான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆகணுமே, நம்மளுக்கு வர வழி இல்லையே. நம்ம அஜித் ஸ்க்ரீனில் ஏப்ரல் 10க்கு தியேட்டரில் பார்க்கலாமே. பாருங்க, ஒரு ஒரு லைனுக்கு ஒரு ட்ரெயின். சூப்பராக ட்ரெயின் நிற்குது பாருங்க. ட்ரெயினை பார்க்காதவங்க ட்ரெயினை பாருங்க. எங்கே போகிறாரு குருவி பாருங்க. குருவி ஓட்டு, குருவி எடுத்துன்னு ஓடுறாரு, குருவி எடுத்துன்னு போகிறாரு பாருங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இங்கே தான் நம்ம வந்தே பாரத் வரப்போகுது. இப்போ இன்னும் வரல. 5:55க்கு ட்ரெயின் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1 ட்ரெயின். நம்ம ட்ரெயின் இன்னும் வரல. அப்படியே நடந்து போய் பிளாட்ஃபார்ம் 2ல் என்ன ட்ரெயின் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இன்ஜினை பாருங்க, சூப்பராக இருக்குது இன்ஜின். சவுண்டு கேட்குதா? ஃபுல்லாக பேக்கு தான். இது சதாப்தி. இப்போ நம்ம 6 மணி ட்ரெயினா இது? சதாப்தி இது 6 மணிக்கு. இப்போ சதாப்திக்கும் வந்தே பாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது ½ லேட்டாக போகும். தண்ணி போகுது பாருங்க, ஃப்ரீ தண்ணி. இதுதான் ஒரு பாட்டிலாக ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்த காசுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் நம்ம ஜர்னிக்கு. அதுக்கு ஒரு 20 ரூபா தண்ணி பாட்டில் ஃப்ரீ. பிளாட்ஃபார்ம் 2 கிட்ட தண்ணி சர்வீஸ் இருக்குது. பல் தேய்க்கிறாரு. உங்களுக்கு பல் தேய்க்கணும்னா நீங்களும் தேய்க்கலாம். நல்லா தான் இருக்குது. தண்ணி சர்வீஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம ட்ரெயின் வந்தே பாரத் பக்கத்தில் சதாப்தி. இது 5:55க்கு ஸ்டார்ட் ஆகும், அது 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இது 10 மணிக்கு போகும், அது 10:30 மணிக்கு போகும் பெங்களூர். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரேட்டு பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியாது, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ரேட்டு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன். இது செக் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸு. இன்ஜின் பாருங்களேன், இன்ஜின் பாருங்கள். இந்தியன் டெவலப்மெண்ட் பாருங்கள். அந்த இன்ஜினுக்கு நம்ம இந்த இன்ஜினுக்கு வந்துட்டோம். எவ்வளோ பெரிய ஜர்னி. குருவி போகுது அதில். வந்தே பாரத் இதுதான் வந்தே பாரத். பார்க்காதவங்க வந்தே பார்த்துக்கோங்க, பார்த்தவங்க திருப்பி பாருங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணலன்னா பண்ணுங்கள். ஒரு வாட்டி பண்ணுறது தப்பே இல்லை. அங்கே செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இன்ஜின் பாருங்கள், செல்ஃபி எடுக்கிறாங்க. இன்ஜின் பாருங்கள், சூப்பரான வந்தே பாரத். இந்தியன் டெவலப்மெண்ட் காட்டுறதுக்காக பில்டு பண்ண ட்ரெயின் வந்தே பாரத். கோச்சு ஐசிஎஃப் டெவலப் பண்ணியிருக்குது. ஐசிஎஃப் கோச் இல்லை, சாரி. அப்புறம் சாப்பாடெலாம் போகுது உள்ள, நம்மளுக்காக கொடுக்குற சாப்பாடு. ஆனால் சாப்பாடு ஆர்டர் பண்ணல, ரொம்ப காஸ்ட்லி. தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோச்சு C14, நம்மளுக்கு இப்போ C4. நம்ம லாஸ்ட் வரைக்கும் நடக்க போகிறோம். நடக்கலாமா கொஞ்சம் தூரம்? இப்போ கேமரா தூக்கி நடக்க முடியாது, ஆனால் நடக்கிற கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் C4க்கு போயிட்டு நம்ம பேசலாம். பாருங்கள், இதெல்லாம் க்ளீனிங் மெஷின். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, ஃபுல்லாக க்ளீனிங் மெஷின்ஸ். ரயில்வே டெவலப் ஆகிருக்கு தான். நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்க டெவலப் பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இந்தியன் ரயில்வேஸை. இது டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 4 ஸ்டேஷனு: சென்னை, காட்பாடி, பெங்களூர், அப்புறம் மைசூர்.
பேக் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் பாருங்க ட்ரெயினுக்குள்ளே. இது மாதிரி ஆட்லாம் தூக்கிடணும் ஸ்டேஷனில். இதெல்லாம் பாருங்கள் ஸ்டேஷனில் ஆட்லாம் போடுறாங்க, இதெல்லாம் தூக்கிடணும். இதுக்கெல்லாம் எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க? வீடியோ எடுக்கிறது கஷ்டம் பாருங்கள், ஆளுங்களை பிளாக் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுக்கணும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. பாருங்கள் எம்டி சீட்டு. இது E2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளேருந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணல, பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம டிக்கெட் புக் பண்ணி தானே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. டோர் தானே ஓப்பன் ஆயிடுச்சு. ஏசி ஃபுல்லாக இருக்குது. டாப் லெவலில் நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. பாருங்கள் சீட்டுக்கு ஒரு நியூஸ் பேப்பர். சொல்லுங்கள் யார் யார் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறா? எல்லாம் ஃபோனில் மாட்டி. ஃப்ரெண்டு டோட்டல் நம்ம 14 போகிஸு. அதில் 12 சி போகிஸு, 2 எக்ஸிக்யூட்டிவ் போகிஸ். எல்லாத்துலேயும் நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தே பாட்டு எழுதியிருக்க பாருங்கள் ஃப்ரெண்டில். பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. இது பக்கத்தில் சதாப்தி பாருங்கள், அந்த சீட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக. நெக்ஸ்ட் டைம் நம்ம சதாப்தியில் ட்ராவல் பண்ணலாம். சதாப்தியில் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து ஒரு இடம் தேடி இட்லி சாப்பிட்றோம், அப்புறம் ஒரு காஃபி குடிக்கிறோம். செல்ஃபி எடுக்கணும்னு தான் ஆசை. ஒரு போகியில் 78 சீட்டு. இது நம்பர் C4. ஸோ நான் என்ன சொன்னேன், 14 சீஸ் இருக்குது, அப்புறம் 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. தப்பாக சொல்லிட்டேன். 16 போகிஸ் இருக்குது. ஒன்று 74 சீட் இருக்குது. 16 × 74 எவ்வளோ? இங்கே தான் சாப்பாடுலாம் வைக்கிற இடம். சாப்பாடு வச்சு நம்மளுக்கு கொடுவாங்க. हैदराबाद और अगर मिले तो बढ़ती रहते हैं। ये हैदराबाद रहेगा இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர் பம்பன் பிரிட்ஜ், இந்த புது பிரிட்ஜு கட்டியிருக்காங்க தெரியுமா, அதை இனாகுரேட் பண்ண போகிறாரு. இதான் பம்பன் பிரிட்ஜு. இன்னைக்கு 12:45க்கு இனாகுரேட் பண்ண போகிறாரு. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரு அதான் அவங்க வராங்க. ப்ளஸ் ஒரு நியூ ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரத்துக்கு கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. மேங்கோஸ் பற்றி ஒரு நல்ல ஆர்டிக்கல் படிங்க. நீங்கள் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்து படிங்க, நல்லாயிருக்கும். இதில் மேங்கோ வந்து ஒரு 3 டைப்: பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த் அண்ட் அல்ஃபான்சோ. ஸோ பங்கனப்பள்ளி ஆந்திர பிரதேஷில் ஒரு இடம், அங்கேருந்து நம்ம மேங்கோஸ் வருது. அல்ஃபான்சோ மகாராஷ்டிராலேருந்து வருது. இமாம் பசந்து நம்ம தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷில் க்ரோ பண்ணுறாங்க. நல்ல ஆர்டிக்கல், ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நம்ம டைரெக்டாக ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு வந்துடும். எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க பேப்பர் படிக்கிறோமோ. நேற்று ஐபிஎல் பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன். சிஎஸ்கே நேற்று தோற்றுச்சு, அதை பற்றி. கழிவறைகளை பயன்படுத்திய பிறகு ஃப்ளஷ் செய்ய நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
ஃப்ரீ தண்ணி பாட்டில் இதுதான். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜில் பண்ணுறாங்க. தமிழ், கன்னடா, இங்கிலீஷு, ஹிந்தி 4ல் பண்ணுறாங்க. எதுக்கு லாங்குவேஜ் ஹண்ட்ரெலாம் போடணும்? 4 லாங்குவேஜாக கற்றுக்கலாமே. Station. ரயில் முழுவதுமாக நின்ற பிறகு கவனமாக இறங்கவும். ರೈಲ್ ಸಂಪೂರ್ಣ ನಿಲುಗಡೆಗೆ ಬಂದ ನಂತರವೇ ದಯವಿಟ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇಳಿಯಿರಿ. இந்திய ரயில்வேயுடன் பயணம் செய்ததற்கு நன்றி. ಭಾರತೀಯ ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ವಂದನೆಗಳು. भारतीय रेल के साथ यात्रा करने के लिए धन्यवाद। Thank you for traveling with Indian Railways. அவனுக்கே கொடுக்கறதுக்கு அவன் எடுத்து என்கிட்டயே மாற்றி 2 லட்சம் சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், நீ விற்றுட்டு அதே மாதிரி எங்கன்னா இடம் வாங்க அப்படின்னு. அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுமா, அவனுக்கு விற்கிறதுக்கும் இல்லையா இல்லை. ஆனால் வந்துட்டு பேசுறது மட்டும் பேசுறது. இப்போ என்னவோ இவன் அதெல்லாம் காசு கேட்பான். இப்போ எனக்கு எதுவும் பண்ணல நீங்கள் சொல்லிடுவான்ட்டு இப்போ விற்கிறேன்னு சொல்லிடுவேன். அவன் அவன் காட்ட மாட்டான்.
So back gate, if you go, you can go to the metro. So this is the metro route. பேக் கேட் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சாரி மெட்ரோ போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பேக் கேட் யூஸ் பண்ணோம். பேக் கேட் யூஸ் பண்ண நம்ம மெட்ரோ போயிட்டோம். உங்களுக்கு மெட்ரோ போகணுன்னா பேக் கேட்லேருந்து போயிடுங்க. இதுதான் ரூட். ರೈಲು ಈಗ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿಯ ತಲುಪಲಿದೆ. ಬಾಗಿಲುಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲಿವೆ. ರೈಲು ಇಳಿಯುವ ಮುನ್ನ ಅಂತರದ ಬಗ್ಗೆ ಗಮನವಿದೆ. ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ರೋಡ್. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಟ್ರಿನಿಟಿ. Next station is Trinity. ರೈಲು ಈಗ ಟ್ರಿನಿಟಿಗೆ ತಲುಪಲಿದೆ. ಬಾಗಿಲುಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲಿವೆ. ರೈಲು ಇಳಿಯುವ ಮುನ್ನ ಅಂತರದ ಬಗ್ಗೆ ಗಮನವಿದೆ. Train will arrive at Trinity and doors will open on your left. Please mind the gap while entering. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಹಲಸೂರು. Next station is Halasuru. ಇನ್ನು ಕೈ ಕೇಳ್ತಾನೆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡು, 100 ರೂಪಾಯಿ ಎತ್ಕೊಂಬ, ನನ್ನ ಕಣ್ಣು ಎಂದು ಕೇಳ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ಇಷ್ಟ
நான் ஒரு பிளேட் இட்லி அப்புறம் காஃபி ட்ரை பண்ணேன். இட்லி 40 ரூபா, காஃபி 40 ரூபா. காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி ஓகே நல்லா தான் இருந்தது. பட் இதுக்காக நம்ம சென்னையிலேருந்து வந்து ட்ரை பண்ண போகிறோன்னா இல்லை.